கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை எரேமியா 23:24. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ ஒரு உண்மையான வார்த்தை. அவர் நம்ம படைத்த தேவன். நம்ம அவருக்கு முன்னால் நம்ம மறைஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்ம எங்கேயாவது மறைய முடியுமா? ஏன்னா அவர் கண்கள் இந்த பூமி முழுவதும் பார்த்து கொண்டு இருக்குது. முழுவதிலும் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். நம்மை காண்கிற தேவன் அவர். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாங்க, நீ மறைவிடங்களில் போய் ஒளிஞ்சிட்டு நான் பாவம் செய்கிறேன்னு சொன்னால் என் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால் நான் வானத்தையும் பூமியும் நிரப்பி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. பூமியை மட்டும் இல்லை, வானத்தையும் அவர் தான் நிரப்பி இருக்கிறாரு. அதனால் முழு இடத்துலையும் அவர் எல்லாரையும் எந்த நேரத்திலும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். அவர் கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம இருதயத்தில் பாவம் செஞ்சால் கூட அந்த இருதயத்தின் சிந்தனைகளையும் அவர் அறிவார். அதே போல் நம்ம அவருக்கு தெரியாமல் செஞ்சுட்டு அவர் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாருன்னு நம்ம நினச்சோன்னா அது ரொம்ப தவறானது. ஏன்னா நம்முடைய நடத்தைகளும் நம்முடைய செயல்களுக்கும் தான் அவர் நம்மளுக்கு பலன் கொடுப்பார். நம்முடைய செயல்களும் கிரியைகளும் எப்படி இருக்குது, நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு உள்ளந்திரியங்களை வரைக்கும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். அதனால் நாம் அவருக்கு முன்னால் பரிசுத்தமாக இருக்கணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? நம்மை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாருன்னு நினைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த தப்பு செய்யணும்னு நினைக்கும்போது அது நம்ம செய்யாமல் நம்மளை அடக்க முடியும். ஏன்னா நம்ம மனுஷங்க தான். நம்ம எல்லாம் நம்மளை சுற்றி பாவங்கள் தான் நிறைஞ்சு இருக்குது. அந்த இடத்துல நாமளும் இடறி விழாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு நேரத்துலையும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மளோட செயலுக்கு தான் அவர் தக்க பலன் தருவார்னுட்டு உணர்வுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். எபிரேயர் 4:13 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அதுமாதிரி நம்ம எல்லாம் முழுமையாக நம்ம இருதயத்திலேருந்து நம்முடைய சிந்தனையிலேருந்து என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே அவருக்கு தெரியும். நீதிமொழிகள் 5:21 மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகளில் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பருகிறார். நம்ம போகிற வழி, நம்மளுடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோமோ எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் நமக்கு பலன் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் நம்ம அவருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழுவோம். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். அப்போ உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி ராஜா. உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்று இல்லை, நாங்கள் புரிகிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.